அந்த கன்னி பெண் தனது வடிவழகை பார்க்க கண்ணாடி தேடினால் கம்பன் கிடைத்தான். கவிதைகளால் கோட்டை கட்டிய கம்பனை பற்றிய ஒரு சிறு கதை கேட்போம். வட்ட மதி போல் இருக்கும் என்ற ஒரு வாக்கியத்தின் பொருளையும் அறிந்து கொள்வோம். கவிதைகளால் கோட்டை கட்டிய கம்பனை பற்றிய ஒரு சிறு கதை. அம்பல சோமாசி என்று ஒரு புலவர் இருந்தார். அவர் கம்பர் காலத்து புலவர். கவி பாடும் புலவர்களுக்கே கர்வம் அதிகம். கம்பன் என்ன பெரிய புலவன், கம்பனை விட சிறந்தவன் என்று நிரூபித்து காண்பிக்கிறேன் என்று கம்பர் வீட்டுக்கு செல்கிறார். அங்கு ஒரு பணிப்பெண் மாட்டு சாணம் அள்ளி கொண்டு கூட்டி பெருக்கி கொண்டு இருக்கிறாள். அவளிடம் பார்க்க போனவர் இருக்கிறாரா என்று வீட்டில் இருப்பவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது வழக்கம் தானே. அந்த முறையில் அந்த பெண்ணிடம் அந்த புலவர் கேட்கிறார், கம்பர் இருக்கிறாரா என்று. பார்வையாளர்கள் பலர் இருக்கிறார்கள். சற்று நேரம் காத்திருந்தால் கம்பரை பார்ப்பதற்கு வாய்ப்பு நிச்சயம் கிட்டும் என்று அந்த பெண் உண்மை நிலவரத்தை கூறுகிறாள். இதை கேட்ட அந்த புலவருக்கு முழுக்குனா மூக்கு மேல கோபம் வரும் விஸ்வாமித்திரரை போல கர்வம் கோபமாக உருவெடுக்கிறது. கம்பன் என்ன பெரிய புலவன் என்று கூறுகிறீர்கள், கம்பனை விட சிறந்தவன் என்று நிரூபிக்க வந்துள்ளேன் என்று அந்த புலவர் கூறுகிறார். இதை கேட்டு அந்த பெண் சிரித்து கொண்டே, ஓ அப்படியா, அந்த பெண் கவிதைகளில் புதிர் போடுவதில் வல்லவள். அவள், ஓ அப்படியா, நான் கேட்கும் கவிதைக்கு விடை கூறுங்கள், உடனடியாக கம்பரை பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறுகிறாள். இதை கேட்டு அந்த புலவர், ஓ படித்தவளோ புலவியோ, படிப்பதற்கு எங்கு சாமி, எனக்கு நேரம் 10 பாத்திரம் தேய்ப்பதற்கும் 10-15 மாடுகளை மேய்ப்பதற்குமே நேரம் சரியாக இருக்கிறது. ஐயா பேசும்போது காதால் கேட்டதை வைத்து பெற்ற சிறிய ஞானம் என்று கூறுகிறாள். இதை கேட்டு அந்த புலவர், ஓ சரி சரி கேளு என்று கூறுகிறார். அவள் ஆரம்பிக்கிறாள். வட்ட மதி போல் இருக்கும் வன்னி கொடி தாவும், கொட்டுவார் கையில் நின்று கூத்தாடும், சுட்டால் ஹரஹர என்னுமே அம்பல சோமாசி, ஒரு நாள் விட்டேன் ஈது உரை என்று கூறுகிறாள். இதை கேட்ட அந்த புலவருக்கு ஒரு நிமிடம் தலை கிறுகிறுத்து போனது. கம்பன் சிறந்த புலவன் என்று நினைத்தால் கம்பன் வீட்டில் பணி செய்யும் பெண் கூட கவி பாடுதே என்று தான் என்ற கர்வம் தகுடுபொடியான தருணம். உடனே அவர் பொறுத்து கொண்டிருக்கிறார். அந்த பெண், ஒரு நாள் அவகாசம் தருகிறேன், நாளை கூறுங்கள், எப்படியும் கூற போவதில்லை என்று அந்த பெண்ணுக்கு புரிந்துவிட்டது. அவள் பணியை செய்ய தொடங்கிவிட்டால் அந்த புலவர் சற்று நேரம் கழித்து கம்பரை பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. கம்பரிடம் போய் இதற்கு அர்த்தம் என்ன என முதல் பேச்சாக கேட்கிறார். கம்பர் வட்ட மதி போல் இருக்கும், வட்டமான நிலவை போல இருக்கும் வன்னி கொடி தாவும், வன்னி கொடி குச்சிகளால் எரிக்கப்படும், கொட்டுவார் கையில் நின்று கூத்தாடும், அதை செய்பவர்கள் கையில் நின்று அங்கும் இங்குமாக கூத்தாடும், அதை சுட்டு திருநீராகும், அந்த திருநீரை நெற்றியில் பூசும் போது அரகர என்போமே என்று கூறுகிறார். யாருக்காவது தெரிகிறதா விடை என்னவென்று? அதாவது அந்த பெண் செய்த பணியை பற்றி தான் கூறியுள்ளார். மாட்டு சாணத்தால் செய்யப்பட்ட வராட்டி, அதை பற்றி தான் அந்த பெண் கூறியுள்ளார். இதை கேட்டு அந்த புலவருக்கு, கம்பனை விட சிறந்தவன் என்று நிரூபிக்க வந்துள்ளோம், ஆனால் கம்பன் வீட்டில் பணி செய்யும் பெண் பேசும் தமிழே நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று வாய் மூடி சென்று விட்டார். வளரும் போது பணிவும், உயரும் போது தன்னடக்கமும் வேண்டும். தான் என்ற கர்வம் ஒருவனுக்கு நிச்சயம் தலைகுனிவை ஏற்படுத்திவிடும். இதற்கு சிறந்த உதாரணம் அம்பல சோமாசி புலவர். இந்த வாக்கியத்தில் கதையிலிருந்து உருவான பழமொழி முதுமொழிதான் கம்பன் வீட்டு கட்டு தறியும் கவி பாடும். கம்பன் வீட்டு கட்டு தறியும் கவி பாடும், கம்பன் வீட்டு மாடு கட்டப்பட்டுள்ள குச்சிகள் கவி பாடும், கம்பன் வீட்டு ஓலை சுவடிகள் கவி பாடும். இது போன்ற பற்பல அர்த்தங்கள் உண்டு. அப்ப கம்பனின் கவி எவ்வளவு சுவையாக இருக்கும். தமிழுக்கும் தமிழருக்கும் கிடைத்த பொக்கிஷம் தான் கம்ப ராமாயணம். கவிதைகளால் கோட்டை கட்டிய கம்பன்
கம்ப ராமாயணத்தில் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள், கண்டனன் கற்பினு கண்ணியை கண்களால் கண் இல்லான் கண் பெற்று இல்லான், இது போன்ற சிலேடை வாக்கியங்கள், இது போன்ற பற்பல வாக்கியங்களால் இயற்றப்பட்டது கம்ப ராமாயணம். தமிழினுடைய இலக்கிய இலக்கணங்கள் அதிகமாக பயன்படுத்தி செறிவான தமிழ் நெறியோடு ஓசை நயமுடன் இயைந்த காப்பியமான கம்பராமாயணத்தை படித்து பயன்பெற்று புதிய அனுபவத்தை பெறுமாறு வேண்டுகோளாக வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.